விஜய் விஜயாக இருக்க போகிறாரா அல்லது விஜயகாந்தாக இருக்க போகிறாரா அல்லது மக்கள் நல கூட்டணி அமைத்து காணாமல் போக போகிறாரா? எம்ஜிஆர் ஆக முடியாதா சார்? நீங்க 5 வருஷம் ஒரு கூட்டணி கட்சியோடு இணைந்து அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் அதிகாரம்னா என்ன, கட்சினா என்ன, அது எப்படி நடத்த முடியும், இதெல்லாம் கத்துக்கிறதுக்கு அதிகாரத்தில் இணைந்து பணியாற்றினால்தான் முடியும். திமுக முதலமைச்சர் வீடு, முதலமைச்சர் அவங்க சொந்தக்கார பந்தம் எல்லாமே. அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், நகர செயலாளர்கள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், அதே மாதிரி திமுகவில் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர், எல்லார் வீட்லையும் விஜய்க்கு ஓட்டு தெரியுமா உங்களுக்கு? அப்போ 10% தாண்டிடுவாரா? 8 to 10 இருக்கலாம். அவர் ஒரு கர்டசி மீட்டு தான். 2வது நாள் ஷூட்டிங் போயிட்டார் விஜய். இல்லை தெரியுமா உங்களுக்கு? 2வது நாள் போய் பார்த்தது ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி, பாண்டிச்சேரி ஆனந்த். அதிமுகவுக்கு தான் அவர் அக்ரிமெண்ட் போட போகிறார். பிப்ரவரி 24 தேதி குறிச்சாச்சா? தேதி குறிச்சாச்சு. பிப்ரவரி 24 கையெழுத்து போடுறார். இப்போதைய முதலமைச்சர் அப்போ போனார் நமக்கு நாமே அந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு போட்டு எடப்பாடி தமிழ்நாடு ஃபுல்லாக போக போகிறார். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் சார், பிரசாந்த் கிஷோரை கூப்பிடுறாங்க. ஏற்கனவே ஆதவ அர்ஜுனா போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. 2-3 வருடங்களாகவே அங்கே ஜான் ஆரோக்கியசாமி ஒர்க் பண்ணுறாங்க. தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் முழுக்க விஜய் பக்கம் இருக்கிறாங்க. என்ன சார், தமிழக வெற்றி கழகம் அரசியலில் பரபரப்பாக இயங்க ஆரம்பிச்சிட்டாங்களா? பரபரப்பாக இயங்க ஆரம்பித்ததாக தோன்றுகிறது, இல்லைன்னு சொல்ல. ஆனால் எத்தனை வியூக வகுப்பாளர்கள், ஒருத்தர் கட்சியில் பொறுப்பு போயிட்டார் ஆதவ் அர்ஜுன், இன்னொருத்தர் ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார். இவர் பார்த்தது, என்னை பொறுத்தவரை எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சொல்கிறேன், அவர் ஒரு கர்டசி மீட்டு தான். ஒரே முறை தான் பார்த்தார். நம்ம மக்கள் அதுதான் சொல்ல வரேன். இப்படி தான் ஓடிக்கிட்டே இருக்கும் செய்தி. 2வது நாள் ஷூட்டிங் போயிட்டார் அவர் விஜய். இல்லை தெரியுமா உங்களுக்கு? 2வது நாள் போய் பார்த்தது ஆதவ் அர்ஜுன், ஜான் ஆரோக்கியசாமி, பாண்டிச்சேரி ஆனந்த். இவர்களை பார்க்க போனார். சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள போனார். முதல் சந்திப்பு வேறு விஜயோட, அடுத்த நாள் சந்திப்பு இது. காரணம், ஒரு கட்சி தலைவர் என்ற முறையில் தான் பார்த்து கர்டசி. 2வது சில விஷயங்களை சொல்கிறார். நம்ம மக்கள் முதல் நாள் பேப்பரில் அவர் தேர்தல் வியூகத்துக்கு அங்கீகாரத்தில் ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு விட்டார். இல்லை, இதுவரை இல்லை. ஏன்னா ஒரு ஐபேக்ல இல்லையே. ஆமாம். 2வது அதிமுகவுக்கு தான் அவர் அக்ரிமெண்ட் போட போகிறார். பிப்ரவரி 24 தேதி குறிச்சாச்சா? தேதி குறிச்சாச்சு. பிப்ரவரி 24 கையெழுத்து போடுறாரு. அதுக்கு ஒரு லைன் போட போகிறாங்க. அதாவது எப்படி திமுக தலைவர் இப்போதைய முதலமைச்சர் அப்போ போனார் நமக்கு நாமே அந்த மாதிரி ஒரு டைட்டில் கார்டு போட்டு எடப்பாடி தமிழ்நாடு ஃபுல்லாக போக போகிறார். அப்போ அதிமுகவுடன் கை கோர்க்கிறார் பிகே அப்படின்னு நாங்கள் தமிழில் கூட வச்சுக்கலாம், தாராளம் வச்சுக்கலாம். கையெழுத்து போட போகிறேன். பிப்ரவரி 24 பேமெண்ட்லேயே வாங்கிட்டாங்கிறேன். ஓகே, இருக்கிறப்ப ஏன் சார் போய் விஜய் சந்திக்கணும்? இன்னொரு உண்மை சொல்லட்டுமா? திமுகவில் அவர் ஒப்பந்தத்துக்கு முன்பே அதிமுகவில் 2019 கையெழுத்து போட்டவர் பிகே. ஓகே, திமுக வரத்துக்கு முன்னாடி 2021 தான் பிகே வராரு அஃபிஷியலாக. 2019 தேர்தலிருந்தே ஒர்க் பண்ணதா சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் அர்ஜுன் டீம் தான். அது வாய்ஸ் ஆஃப் காமன் அவங்க எல்லாமே சேர்த்து பார்த்தாங்க. ஸோ இந்த டீம் அந்த 2019 அதிமுக தரப்பின் ஒரு முக்கியமான, இப்போ வேறு இடத்துல இருக்கிறவர், ஒரு முக்கியமான தலைவரை பார்த்து அக்ரிமெண்ட் போட்டு பேமெண்ட் வாங்கினார் பிரசாந்த் கிஷோர். மீண்டும் அதிமுக தான் வரப்போகிறார். விஜயை பார்த்தது முழுக்க ஒரே ஒரு முறை, 2 முறை அல்ல, 2 நாள் நடந்தது வேறு சந்திப்பு, 2வது முறை நடந்து வேறு சந்திப்பு. இப்போ சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டான், அவ்வளோதான். இன்னொரு அடுத்த கேள்வி சார், இந்த கேள்வி கேட்டால் இது எப்படி உனக்கு சோர்ஸ் கிடைச்சிச்சு, இது உண்மையா அப்படின்னு நீங்கள் திருப்பி கேள்வி கேட்பீங்க. 15-20% வாக்குகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் பிரசாந்த் கிஷோர் விஜய் கிட்ட கொடுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? உண்மையுமே அந்த அளவுக்கு கிரவுண்டில் விஜய்க்கு செல்வாக்கு இருக்கா? இதிலெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஒரு அசைன்மெண்ட் எடுக்கும்போது, இப்போ பிப்ரவரி 24 அசைன்மெண்ட் எடுக்கிறார்ல, அவர் அதுக்கு முன்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு சர்வே நடத்தியிருப்பார். அதில் வெறும் ஏடிஎம்கேக்க தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே கொஸ்டின் கேட்டு அதோட ரிசல்ட்ஸை வாங்கி எடப்பாடி இம்ப்ரெஸ் பண்ண மாட்டார். திமுகவுக்கு என்ன மைலேஜ் இருக்குது, திமுகவில் எந்த இடத்துல லாஸ் இருக்கும், ஸ்வாட் அனாலிசிஸ் எடுத்திருப்பார். பெரிய ஒரு லிஸ்ட் எடுத்திருப்பார். அந்த லிஸ்ட்டில் விஜய்க்கு ஒரு சில இது கிடச்சிருக்கும், ப்ளஸ் மைனஸ் கிடச்சிருக்கும். நிச்சயமாக ஷேர் பண்ணியிருப்பார். கண்டிப்பாக எல்லார் வீட்லேன்றது அதிமுக, திமுக முதலமைச்சர் வீடு, திமுக முதலமைச்சர் வீடு, முதலமைச்சர் அவங்க சொந்தக்கார பந்தம் எல்லாமே. அதிமுக இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள்,
நகரச் செயலாளர்கள், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர்கள், அதே மாதிரி திமுகவில் எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலர், எல்லார் வீட்லேயும் விஜய்க்கு ஓட்டு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? இது நான் சொல்லலைங்க, நான் சொல்லலை, உண்மை இது. எல்லாரும் ஒரு கூடி விட்டால் என்ன பேசுகிறாங்கன்னா, என் பொண்ணு விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம்னு சொல்கிறான் திமுகவுடைய மாவட்ட செயலாளர். அதிமுக ஒன்றிய செயலர் சொல்றாரு, என் மனைவியே விஜய்க்கு தான் ஓட்டு போடுன்னு சொல்றாங்க. அது மாநாடு அப்ப சார், இப்ப மாநாடு நடந்து முடிஞ்சு நிறைய விஷயங்கள் இது உண்மை, திறக்காதப்ப இது உண்மை, நான் சொல்றது உண்மை. நான் பேரோட சொல்வேன், அதுக்கப்புறம் அவங்களாம் வம்பு என்னை திட்டுவாங்க, நட்பா இருக்காங்க. உண்மை இது. எல்லார் வீட்லயும் விஜய்க்கு ஒரு ஓட்டு இருக்குன்னு சொல்ல வரேன். அது 1, 2, 3ன்றது வேற. கண்டிப்பாக விஜய்க்கு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ், அது ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 10% தாண்டிடுவாரா? 8 to 10 இருக்கலாம். 10, சில தொகுதியில் 12 ஆகலாம், சில தொகுதியில் 12 ஆகலாம், சிலதில் 6 ஆகலாம். ஆவரேஜ் 8 to 10. ஸோ விஜய்க்கு இவர் தாவேக்காக ரிசல்ட் கொடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போடல, இந்த மாதிரி கொடுத்தாரான்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக ரிசல்ட்ஸில் சில ஃபீட்பேக் வச்சுருக்கோம், அதை சொல்லியிருப்பார். சார், ஆதவ அர்ஜுனா ஏற்கனவே திமுகவில் நீண்ட காலம் இருந்தவர், அந்த அரசியல் களத்தை நன்கு புரிஞ்சவர். அவரோட வாய்ஸ் ஆஃப் காமனோட அந்த ப்ரொமோ வீடியோலேயே சொல்லியிருந்தார், எப்படி திமுகவுக்கு உதவும், விசிகாவோட கூட்டணி ஏன் அவசியம் அப்படின்றதையும் நான் சொன்னேன் அப்படின்னு அவர் நிறைய ஐடியாஸ் எல்லாம் கொடுத்துருந்தார் திமுகவுக்கு. இப்போ அந்த ஒரு ஆதவ அர்ஜுனா தமிழக வெற்றி கழகத்தில் போய் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் அந்த கட்சியில் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்காருன்றப்ப அவருடைய வியூகம், அவருடைய கள அனுபவங்கள் தமிழக வெற்றி கழகத்துக்கு உதவுமா? எல்லாம் உதவுங்க. கட்டமைப்புன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கு ரகசியத்தை கொண்டு போய் அந்த அப்படியே ப்ளூ பிரிண்ட் எடுத்துமே அங்கே கொடுத்து இது அப்படியே திமுக எல்லாம் தூக்கி ஓட்டாங்க மாற்றிட முடியுமா? கஷ்டன்றீங்க. பூத் கமிட்டின்னு ஒன்று இருக்கும். ஒரு பூத் கமிட்டி 20 பேர் கொண்டதாக இருக்குது. அதிமுகவில் இப்போ புது ஸ்கீம் போட்டிருக்காரு எடப்பாடி, அது இன்னும் வெளியே வரல. ஏற்கனவே ஒரு 20 பேர் கொண்ட பூத் கமிட்டி இருக்கும்ல, இப்போ ஸ்மார்ட் கமிட்டி அதை பண்ணுறாரு. அதாவது 1000 ஓட்டுக்கு 10 பேர் அப்படின்னு போட்டு அந்த 10 பேரை ஒரு கார்டு போட்டு வேற ஏதோ ஸ்கீம்லாம் போடுறாங்க. இப்போ அவரும் தயாராகிட்டு இருக்காரு, அப்படி அவரும் பண்ணுறாங்க. இப்போ என்னென்னா அதனால் இப்போ அதிமுக கிட்ட இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டோ இல்லை திமுக கிட்ட இருக்கிற ப்ளூ பிரிண்ட்டோ உங்களுக்கு கிடைக்குது. நீங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து ஓட்டு வாங்கிட முடியுமா? என்கிட்ட அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கணுமே சார். அதான் சொல்கிறேன். நீங்கள் கட்சி ஓட்டுக்களாக இருக்கலாம், ரசிகர்களாக இருக்கலாம், ஆனால் கட்டமைப்பு என்பது வேறு. புரியுதுங்களா? நீங்கள் ஒரு ஏற்கனவே வளர்ந்த கட்சிகள், இவங்களுக்கான ஓட் பேங்க் ஒன்று இருக்குது. புதுசாக வரவங்களுக்கு நியூட்ரல் ஓட்ஸ் இருக்கும், ப்ளஸ் 2 கட்சி பிடிக்காத ஒரு ஓட்ஸ் இருக்கும். எல்லாம் சேர்த்து அல்டுகெதர் 15 வச்சுப்போமே. எல்லாம் சேர்த்து நியூட்ரல் ஓட்ஸ், விஜய்க்கான ஃபேன் ஃபாலோவர்ஸ் ஓட்டு எல்லாம் சேர்ந்து. சரி, மற்ற ஓட்டுக்களை, அதிருப்தி ஓட்டுக்களை இல்லை, நீங்கள் ஒரு 2 லட்சம் ஓட்டு இருக்குன்னா திமுகவுக்கு 60,000, அதிமுகவுக்கு 60,000. ஸோ இதுவே என்னாச்சு, 1-20 போயிடுச்சு. பேலன்ஸ் ஒரு 35,000 ஓட்டு இருக்குது போலிங் ஆகுது. இந்த 35ல் 20,000 ஓட்டு வாங்குறது தான் ஜெயிக்க போகிறாங்க. அதுதான் டாக்டிஸ். ஓகே, அதை யார் அடிக்கிறா? அப்போ நீங்கள் மேற்கொண்டு 35,000 ஓட்டே விசிகா இவங்க வாங்கட்டமே, தாவேக்கா எப்படி ஜெயிக்க முடியும்? முடியாது. ஒரு பெரிய மாஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடக்குமா? நீங்கள் என்ன ஸ்கீம் போட்டாலும் இன்றைக்கி தேதிக்கு அவர் ஒரு பிரபலமான கட்சியோடு இணைந்து நின்றால்தான் அவருக்கு தேர்தல் நுணுக்கமே தெரியும். அந்த தேர்தல் நுணுக்கத்தில் தான் பூத் கமிட்டி எப்படி அமைக்கணும், எப்படி மைக்ரோ மெக்கானிசம் படி ஓட்டு கேட்கணும், எப்படி ஓட்டை மாற்றணும், எப்படி பணத்தை கொடுக்கணும், இந்த முறை எப்படி பணம் விளையாட போகுதுன்னு தெரியல. 2026 அசுர பலம் கொண்ட பகாசுர வரம் வாய்ந்த திமுக கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும். இந்த முறை வரவில்லை என்றால் தன்னுடைய எதிர்காலம் போச்சு. அதிமுக இருக்குமா இருக்காதான்ற பயம் இருக்குது எடப்பாடி தரப்புக்கு, அதிமுகவுக்கு. அவங்க தயாராக இருக்கணும். இவங்க பொருட்செலவு அவர் என்ன பண்ணுவார்? இன்னொரு கட்சியை மறந்துட்டீங்களே சார், திட்டமிட்டு மறந்துட்டீங்களா? இல்லை இது பாஜக, இதுதான் நகைச்சுவை. இப்படி ஒரு சீரியஸாக போகும்போது ஒரு நகைச்சுவை சொல்லணும் சார். அவரும் பாஜக மாநில தலைவர் இல்லை சார், அவரும் கட்சியை ரன் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அவங்கள கேட்டு அவங்கள ஸ்கிப் பண்ணிட்டீங்களான்னு கேட்குறேன். இல்லை, ஸ்கிப் பண்ணிட்டோம். ரைட்டு. பார்லிமெண்ட் தேர்தல் என்னாச்சு, என்ன சொன்னார்? ஓகே சார், தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்துடுவோம் சார். அதனால் நீங்கள் பாஜக சொன்னாலும் விட முடியாது, அதை எப்படி விட்டுற முடியும்? அதாவது நீங்கள் இந்த முறை அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால்தான் ஒரு 15 எம்எல்ஏ 20 எம்எல்ஏ ஜெயிக்க முடியும். அந்த கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனை எடுத்துக்கொண்டு திரிகிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒருவேளை அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, தாவேக்கா, அதிமுக வராத பட்சத்தில் இந்த கூட்டணி இப்படி வந்துச்சுன்னா பாஜகவுக்கு எத்தனை ஆதரவு கிடைக்கும் தமிழ்நாட்டில்?
இப்போ சொல்லுங்கள். பாலி என் பக்கம் போடுறீங்க. இப்போ இல்லைங்க, 3 கூட்டணி அமைஞ்சிச்சு. திமுக, அதிமுக, விஜய் தலைமையில் ஒரு கூட்டணின்னு வச்சுப்பேன். பாஜக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்குது. அப்புறம் நாம் தமிழர் ஒரு கட்சி இருக்குது. 5 கூட்டணி இல்லை, 5 கட்சி 5 முனை போட்டியில் பாஜக எத்தனை ஆள் கிடைக்கும்? 4th or 5th. அப்புறம் வந்து என்னை மட்டும் திட்டமிட்டு தவிர்த்து விட்டீர்களா சார்? என்னங்க இது? இதுதான் யதார்த்தம். ஓகே சார், தமிழக வெற்றி கழகத்தில் பொறுத்த வரைக்கும் இப்போ அதிமுக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி 50 சீட் அப்படின்னு ஒரு டாக் போகுது. விஜய்க்கு துணை முதலமைச்சர் பதவி அப்படின்னு ஒரு நரேட்டிவ் பேசப்பட்டுச்சு. செய்தித்தாளில் போட்டாங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்திலிருந்து அஃபிஷியலாக எந்த பக்கமும் வரல, பொதுச் செயலாளர் பேசல, விஜய் அவர்கள் அறிக்கை கொடுக்கல. அப்படி இல்லாதப்போ ஒரு நியூஸ் வந்து அவங்க நரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. உடனடியாக தமிழக வெற்றி கழகம் இன்னொரு பக்கம் அதுவும் அஃபிஷியலாக வரல. அவங்க சொல்கிறாங்க விஜய் தலைமை ஏற்றுக்கொண்டு வருவர்கள் தான் கூட்டணி அப்படின்றாங்க. இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது யாரு சார்? அதிமுக கூட்டணியோட தமிழக வெற்றி கழகம் போயிடக்கூடாது அப்படின்னு அந்த நரேட்டிவ் செட் பண்ணுறது யாரு? திமுகவா, பாஜகவா? இல்லை, அது யார் ஒன்றும் செட் பண்ணலாம். பாஜகவாக இருக்கலாம், திமுகவாக இருக்கலாம். நம்ம அதுக்குள்ளே போக வேண்டியதில்லை. இப்போது நீங்கள் இப்போவே விஜய் கட்சி இங்கே போகுதுன்னு சொன்னால் அந்த கூட்டணியை வந்து உடைப்பதற்கு எல்லா சக்தியிலும் முயற்சிக்கும். பாஜக முயற்சிக்கும், திமுக முயற்சிக்கும். அதோட ஒரு விளைவு தான் பாஜக இப்போ கையில் எடுத்திருக்கு. இப்போது 2 நாள் பிகே அங்கே போகிறார், ஆதவ் அங்கே இருக்கிறார். அதிமுகவுடன் வருவதற்கான முயற்சியா அப்படிலாம் போட்டாச்சு. இப்போ என்ன அர்த்தம்? இப்போது ஜார்ஜே மாதிரி அதிமுக உடைக்கிறார்கள் ஒரு பேச்சு சொன்னேன். இப்போ சின்னமே இல்லை, இரட்டை இலை இல்லாத ஒரு பட்சத்தில் விஜய் வந்து அதிமுக வருவாரா? யோசிப்பாரா இல்லையா? அதையும் தாண்டி எடப்பாடி துணிச்சலாக நின்று வாங்க விஜய் பார்த்துக்கலாம் அப்படி நின்னார்னா அது ஒரு பெரிய ஸ்டைல், அது ஒரு பெரிய லீடர்ஷிப் கெப்பாசிட்டி. அப்போ அது வேறு, அந்த காலம் வேறு. ஆனால் அதுக்கு முன்பாக தான் பாஜக களமாடுகிறது. இப்போ நான் சொன்னேன்ல, விஜய் அங்கே போய்விட்டார்னா பாஜக 4வது இடம். அப்போ நிலைமை யோசித்து பாருங்கள். 3 முறை மத்தியில் ஆட்சி, இங்கே அப்படியே மீசை முறுக்கி தோளை தட்டி ஜாட்டி சுற்றி அடித்து என்னெல்லாம் வித்தையை காமிச்சு, அடடா இன்னும் PowerPoint போட்டு மோடி மயக்கணுமே, மோடி நம்பினாரே, இந்த கதி என்ன ஆகும்? யோசித்து பாருங்கள், கஷ்டமாயிடும் பாஜக. அதுக்கு முந்தி வாங்க சார், எப்படியாவது உங்கள் கூட்டணியோட வாங்க. எதுக்கு சார் ரைடு? நாங்கள் போய் அவர்கிட்ட சொன்னாலே கூட்டணிக்கு வந்துடுவாருன்னு ஒரு தலைவர் பேசுகிறார், சட்டமன்ற கட்சி தலைவர். இப்போ அதிமுக கேட்டுக்குள்ள யார் ஃபர்ஸ்ட் போகிறது அப்படின்ற ஒரு போட்டி நடக்குதா சார்? அப்படி புரிஞ்சுக்கலாமா? பாஜகவுக்கும் அதுதான் சத்தியமான வார்த்தை தான், நீங்கள் சொன்னது தான், போட்டி தான். ஒன்றும் வேண்டாம். இப்போ எடப்பாடி கூப்பிட்டு நான் சொல்கிறவர் தான் தமிழ்நாட்டின் பாஜக மாநில தலைவர் வர வேண்டும்னு சொன்னார்னா நாளைக்கு காலை வந்துடும், அறிவிப்பு வந்துடும், சத்தியமாக வரும். இந்த நிமிடம் எடப்பாடி அவர்கள் ஃபோனை போட்டு அமித்ஷா கிட்ட சொன்னார்னா, ஜி சலாம் ஜி அப்படின்னு சொல்லிட்டான்னு முடிஞ்சது கதை. கண்டிப்பாக எங்க யோசித்து பாருங்க, ஒரு 4 எம்எல்ஏ இருக்கிறத ஒரு 8 எம்எல்ஏ மாற்றணும் பாஜக ஆசை இருக்குமா இருக்காதா? அந்த ஆசைக்காகத்தான் அதிமுகவை இப்படி உருட்டுகிறார்கள். தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு எந்த கட்சியும் இவ்வளோ சோதனை சந்திக்கலைங்க. ரொம்ப வருத்தமாக இருக்கு எனக்கு. நான் ஒரு 30 ஆண்டுகள் அனுபவத்தில் சொல்கிறேன். எனக்கு திமுக இப்படி கஷ்டப்பட்டதில்லை. திமுகவில் பிளவு வந்தது, ஆனால் இப்படிப்பட்ட கஷ்டம் பார்க்கல. 94 வந்த பிளவில் இவ்வளோ பெரிய மோசமான உருட்டல் மிரட்டல்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அதிமுகவில் மட்டும்தான் 87 88 ஒரு பிரச்சனை, 96 to 99 ஒரு பிரச்சனை, திரும்ப 2017 ஒரு பிரச்சனை. அதாவது தங்க விலை ஏறுது இறங்குதுல்ல, அந்த மாதிரிங்க. எடப்பாடி இருப்பாரா, எடப்பாடி வேற ஒருத்தர் வருவாரா, சின்ன முடங்குமா, எத்தனை தலைவர், என்ன ஒண்ணுமே புரியல. பாவம் இந்த கட்சி தொண்டர்கள் ஒரு ஒருமித்த முடிவெடுத்து எடப்பாடி போய் சந்திக்கணும், எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைங்க. நம்ம கட்சி போய் யாரோ உட்காந்து உருட்டிட்டு இருக்காங்களே, உங்களுக்கு இதெல்லாம் சரியா படுதா அப்படின்னு கேட்கணும். சார், இன்னொரு பக்கம் நீங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தீங்க, அதிமுகவும் தமிழக வெற்றி கழகமும் கூட்டணி போகிறாங்க அப்படின்னாலே அது திமுகவுக்கு ஒரு சலசலப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? அப்போ இது எப்படி சார் பார்க்கப்படும்? தமிழக வெற்றி கழகம் அதிமுக களத்தில் ரொம்ப ஆக்டிவாக இறங்கி செயல்படுவாங்களா? அதாவது ஒரு கட்டுப்பாடு இல்லாத, ஒரு கட்டமைப்பு இல்லாத, அல்லது ஒரு தெளிவில்லாத ஒரு கட்சி விஜய் கட்சி. அப்படி சொல்லிட முடியுமா சார்? நிச்சயமா தான் சொல்றேன், யதார்த்தமா சொல்றேன். யங்ஸ்டர்ஸ் எல்லாம் டக்குன்னு அரசியல் கத்துக்குவாங்க சார். அந்த கூட பக்கம் இருக்க எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தான். எங்க கத்துக்கிறது? எப்படி கத்துக்க முடியும்? எங்க அதிகாரத்தில் இருந்தால் ஒரு கட்சியோட தந்திரம் வேற, செயல்பாடு வேற. அதிகாரத்தில் இல்லாத போது ஒரு வலிமைமிக்க கட்சியோட செயல்பாடு வேற முடியாதுங்க. நீங்க ரொம்ப கஷ்டம். நீங்க அதிமுக திமுக யோசித்து பாருங்க. விஜயகாந்த் பண்ணார்ல சார் 2006ல். என்ன பண்ணாரு? 2011 என்ன பண்ணாரு?
கூட்டணி போனாரு. சரி, கூட்டணி போனேன், வெளியே வந்து என்னாச்சு? கட்சியே இல்லாம போயிடுச்சு. நல்ல பாயிண்ட் வந்திருக்கீங்க. இப்போதான் முக்கியமான தகவல் வந்திருக்கீங்க. விஜய் விஜயாக இருக்க போகிறாரா, அல்லது விஜயகாந்தாக இருக்க போகிறாரா, அல்லது மக்கள் நல கூட்டணி அமைத்து காணாமல் போக போகிறாரா? இதுதான் விஷயம். எம்ஜிஆர் ஆக முடியாதா சார் 26ல்? அதெல்லாம் அப்புறம் எம்ஜிஆர் ஆகவே முடியாது. அது வந்து இது ரொம்ப வேற மாதிரி போயிடும் டிபேட்டு. இது கடுமையாக விமர்சனம் வைக்க வேண்டியிருக்கும். எம்ஜிஆர் மாதிரி விஜய் வரவே முடியாது. எம்ஜிஆர் மாதிரி இன்னொரு நடிகன் வரவே முடியாது. அப்போ பிரசாந்த் கிஷோரோட கொடுத்த அப்டேட், அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட் எல்லாமே கட்சிக்கு வந்து உதவியாக தான் இருக்கும். ஆனால் அது வந்து வெற்றியாக பிரதிபலிக்குமா அப்படின்றது ஒரு பெரிய டிஸ்பியூட் தான் அப்படின்ட்டு. விஜய் வந்து ஒரு வலிமையான ஒரு கட்சியோட கூட்டணி சேர்ந்து 5 வருடம் அரசியல் பாடத்தை பயில வேண்டும். இப்போ மைக்கு நீட்டும் போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்த புதுசில் எவ்வளோ கஷ்டப்பட்டார். இன்னைக்கு ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுறாரு. 1 வருடம் கழித்து அவரிடம் நடந்த மாற்றம் என்ன, டிரான்ஸ்ஃபார்மேஷன் என்ன? ரிப்போர்ட்டர்கிட்டே கேள்வி திருப்பி விட்டுருவாரு. அப்போது அந்த பயிற்சி எப்படி கிடைச்சிது? உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு டெக்னிக்கை யார் கற்றுக் கொடுத்துருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். கூட இருக்கக்கூடியவங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்க. அதான் அரசியல். அதை கற்றுக்க மாட்டாரா சார்? யார் அதிகாரத்துக்கு வந்தால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஓகே, என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். ஒரு பக்கம் வியூக வகுப்பாளர்கள் எல்லாருமே சேர்ந்து விஜய்க்கு ஐடியாஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அது அந்த அளவுக்கு களத்தில் பிரதிபலிக்காதுன்றது உங்களுடைய ஒப்பீனியனாக இருக்கா? அப்படி தானே? அதுதான் அதில் ஃபைனலாக இருக்கீங்க. அது ஒன்றுமே கிடையாதுங்க. நீங்கள் 5 வருஷம் ஒரு கூட்டணி கட்சியோடு இணைந்து அதிகாரத்தில் இருந்தால் மட்டும்தான் அதிகாரம்னா என்ன, கட்சின்னா என்ன, அது எப்படி நடத்த முடியும், இதெல்லாம் கற்றுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய கட்சியோடு இணைந்து அதிகாரத்தில் இணைந்து பணியாற்றினால்தான் முடியும். இல்லாட்டி முடியாது, கஷ்டம். அது வந்து அந்த யதார்த்தத்தை உணராமல் போனதான் விஜயகாந்த் செய்த தவறு. இப்போ ஒருவேளை கூட்டணிக்கு வராங்க அப்படின்னா யார் முதலமைச்சர் அப்படின்ற அந்த பிரச்சனை வரும்ல. யார் முதலமைச்சர்? இந்த தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு கொள்கை பொறுப்பு இணைச் செயலாளர் இருக்காரு, அவர் தான் முதலமைச்சர். சொன்ன ஒத்துப்பீங்களா? மக்கள் எப்படி சொல்லுவோம்? இல்லை, நான் பேர் கூட சொல்ல, கொள்கை பொறுப்பு இணைச் செயலாளர்னு ஏதோ சொன்னேன், பதவி சொன்னேன். எத்தனை பேர் இருக்காங்க தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்லிட்டீங்க. ஏற்றுப்பாரா? எப்படி ஏற்றுப்பார்? ஏங்க, அதிமுக கூட்டணிக்கு வந்தால் விஜய் என்ன பண்ண போகிறார்? விஜய் முதலமைச்சர் ஏற்றுப்பாரா? எடப்பாடி தான் முதலமைச்சர். அங்கே கொடுக்குற துணை முதலமைச்சரோ 5-6 துறை அமைச்சர்களை ஏற்றுக்கொண்டால் அவருக்கு நல்லது, கட்சிக்கு நல்லது. 2031 அவருக்கு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்க வேண்டுமானால், அல்ல இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அவர் 5 வருஷம் அமைதியாக இருக்கணும். ஒரு மிகப்பெரிய கட்சியில் இணைந்து கூட்டணி வைத்தால் தான் சாத்தியம். இல்லை என்றால் கட்சியே இருக்காது. என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். உங்கள் பிஸியான நேரத்தில் எங்களுக்கு ஒரு டைம் ஒதுக்கி நேர்காணல் கொடுத்தது நன்றி. தேங்க்யூ. நன்றி.